வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய தொப்பையாக இருந்தாலும் இப்போலாம் உட்காந்துட்டே நம்ம வேலை செய்கிறதுனால சாப்பாடு செரிக்காமல் நமக்கு தொப்பை தான் வந்துட்டுருக்கு. அது யாராக இருந்தாலும் தொப்பையை குறைக்கிறதுக்கு வயிறு அமுங்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி தான் இது தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே அடிவயத்தில் சேர்கிற எல்லாமே அடிவயத்தில் தான் போய் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் சேரும். அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கான ஒரு சுலபமான வழி அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அப்புறம் தேன் எடுத்திருக்கேன். இது என்ன அப்படின்னா, அந்த டிப்ஸ் நான் உங்களுக்கு இடையில சொல்கிறேன். இது நம்ம எலுமிச்சம்பழம் வாங்கினோன்னா சீக்கிரமாக கருப்பாக காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பரில் எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி சுற்றி நல்லா சுற்றிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போகாது, அது சீக்கிரம் வாடி போகாது. இந்த பாருங்கள், இது நான் வாங்கி 1 வாரம் ஆச்சு. இந்த எலுமிச்சம்பழம் நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இருக்குது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வயிறு குறையிறதுக்கான நிறைய எப்படி செய்யலாம் அப்படின்னு இது எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம இதில் ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் வீட்டிலேயே சுலபமாக செய்கிறது எப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் வரும். இப்போ இதுக்கான வயிறு தொப்பை குறையிறதுக்கான முறை எப்படின்னு பார்க்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கோம், இதில் தண்ணி எடுத்திருக்கோம், தேன் எடுத்திருக்கோம். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இதை எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணலாம், சுடுதண்ணியை அடுப்பில் நான் வைக்க போகிறேன். இப்போ நான் எலுமிச்சம்பழத்தை அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், அது கொதிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணியிருக்கிறத நம்ம புழிஞ்சிட்டு அந்த கொட்டையை எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சிக்கோங்க. இது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறதுனால நான் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசுனா ஒரு 1/2 மூடி கூட போதும். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் இருக்க கொட்டை எடுத்துக்க. இது எலுமிச்சம்பழம் சளி பிடிக்காது. ஏன்னா நீங்கள் அது சுடுதண்ணியில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால சளி பிடிக்குமோ அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே ஆகாது உங்களுக்கு. இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன்னா அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது இந்த கொட்டையெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் நான் எடுத்தாச்சு. இந்த தோலை நீங்கள் தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நான் ஒரு டிப்ஸும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை எடுத்தாச்சு. இப்போ தண்ணி நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம நிப்பாட்டலாம். ஆனால் சூடாக இப்படி கொதிக்கிற மாதிரி இதை குடிச்சிடாதீங்க. நம்ம அது மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். நம்ம 1 டம்ளர் நமக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சுடுதண்ணியில் நம்ம எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிருந்துருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் தேவையான அளவு தேன். உங்களுக்கு எந்த தேன் சுத்தமான தேன் கிடைக்குதோ அந்த தேனை நீங்கள் உபயோகிச்சுக்கோங்க. எனக்கு இதான் கிடச்சிது இப்போ, அதனால நான் அந்த தேனை இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தேவையில்லை. இது மலம் கட்டுமோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். சுடுதண்ணியில் தான் போடுறீங்க. எலுமிச்சம்பழம், தேன், சுடுதண்ணி இது ஒரு நல்ல ஒரு வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத அடி வயிற்றில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் உங்களுக்கு கரைச்சிரும். அதை கரைச்சி உங்களுக்கு வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்கள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. சளி பிடிக்காது. இது சுடுதண்ணியில் போடுறதுனால உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது. சுவையும் நல்லா தான் இருக்கும். இதை க்ரீன் டீ மாதிரி இதில் நீங்கள் மின்ட்டு கூட போட்டுக்கலாம். அதாவது புதினா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. நான் இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டேன். அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப கொதிக்க குடிக்காதீங்க. சூடு நமக்கு வாயில் வச்சு குடிக்கிற அளவு இருக்கும் இல்லையா, அந்த சூடு வர்றப்ப குடிங்க. கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அந்த தோலில் வச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் சொல்கிறேன். இது தோல் இருக்குது, இதை நம்ம தூக்கி போட்டுறாமல் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று ஏதாவது துரு உங்களுக்கு பிடிச்சி இந்த மாதிரி துரு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதில் உங்களுக்கு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சிங்க. அப்படி தேய்ச்சிட்டு இந்த பேப்பர் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, நான் ஒருத்த கையில் செஞ்சுட்டே காட்டுறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி நான் துருவாக காட்டியிருந்தேன். இப்போ பாருங்கள், தேய்க்கிறப்ப அந்த துரு நல்லா எடுத்துரும். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, அந்த தோலை இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பாத்திரம் அப்படியே வச்சுருப்போம், இங்கெல்லாம் இருந்துச்சு பாருங்கள், போயிட்டு திருப்பி தேய்க்கிறேன். உங்களுக்கு நல்லாவே அந்த விதை பாருங்கள் போயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த தோலை தூக்கி போடாமல் அந்த துரு இந்த நம்ம பாத்திரத்துலாம் இப்போல்லாம் அதிகமாக துருப்படுது, அது இல்லாமல் இருக்கணும்னா இதை தோலை தூக்கி போடாமல் அதை இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா துருவெல்லாம் நீங்கி பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டேன். வாஷ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு அந்த துரு இருந்தது இல்லாமல் போயிடுச்சு.
இந்த மாதிரியும் நீங்கள் இதில் 2 டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தொப்பையை குறைக்கிறது எப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். இதை ரெகுலராக காலைல வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.